கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் சங்கீதம் 37:24. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. எஸ்ரா 7:6 வாசிக்கிறோம். எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேறின வேதப்பாரகனாயிருந்தான். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். எஸ்ரா வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். எஸ்ரா மேல் தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தது. அந்த கரம் எஸ்ராவை திடப்படுத்தியது. இடிக்கப்பட்ட எருசலேமின் அலங்கம் 52 நாளைக்குள் கட்டப்பட்டது. நெகேமியா 2:18 வாசிக்கிறோம். தேவனுடைய கரம் நன்மையாக இருந்தது. அந்த கரம் நன்மையாக இருந்தபடியால் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை அவர்கள் திடப்படுத்தினார்கள். சங்கீதம் 104:28 வாசிக்கிறோம். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். கடலில் வாழும் ஜீவன்களும் கர்த்தருடைய கரத்தை நோக்கி காத்திருக்கின்றன. கர்த்தருடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தி ஆகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய தயவுள்ள கரம் இருக்கும்போது எத்தனை தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். நாம் கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருடைய கரம் இடிக்கப்பட்டவைகளை கட்டி எழுப்பும். கர்த்தருடைய கரம் ஆபத்துகளுக்கு நம்மை பாதுகாக்கும். கர்த்தர் தமது கரத்தினால் நம்மை தாங்குகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கை நமக்கு குறுகி போகவில்லை. நமக்கு உதவி செய்ய கர்த்தருடைய கரம் எப்போதும் நீட்டப்பட்டிருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். 1 பேதுரு 5:6 வாசிக்கிறோம். ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்மை தேவன் ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அதுவரை அவருடைய பலத்த கைக்குள் நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கும் பொழுது நம்மையும் நன்மையால் திருப்தியாக்குவார். சங்கீதம் 37:24 வாசிக்கிறோம். கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.